நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றியும் உரிதாக்கிக் கொள்கிறேன். இப்போது இந்த திதி சூன்யங்களை பற்றியும் திதிகள் ஒவ்வொரு திதிக்கும் என்னென்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இப்போது எக்ஸாம்பிளுங்க, இப்போ ஒருத்தர் இப்போ அஷ்டமி திதி இருக்குது, நவமி திதி இருக்குது, தசமி திதி இருக்குது. இப்போ சில பேரில் என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த திதியில் அது பண்ணக்கூடாது, இந்த திதியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் இருக்குங்க. அப்படிங்கும்போது இப்போ இந்த அஷ்டமி திதியை பற்றி, அஷ்டமியிலேருந்து வரிசையாக எல்லா திதியை பற்றி பார்த்துருவோம். ஏன்டா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அஷ்டமி திதியாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேணாம். அஷ்டமி திதி அவ்வளோ சூப்பரான திதி ஆக்சுவலாக, சரிங்களா? இப்போது இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் என்னென்ன பண்ணணும், இல்லை அஷ்டமி நாளில் திதியில் நீங்கள் என்னென்ன, அஷ்டமி திதியில் பிறக்காமல் அஷ்டமி திதியில் என்னென்ன பூஜைகள் பண்ணால் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்குங்கிறதையும் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இதில் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்போது இந்த தடைகள் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த அஷ்டமி திதியில் நொறுங்கிடும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு இல்லாத்தன்மை இருக்குது, ஒரு தடைகளாக இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் வருத்தப்பட வேண்டாம். கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அது ஜாதக ரீதியான விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள பரிகாரங்கள் வழிபாடுகள் மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம். பட் டெஃபினட்டாக நல்ல சேஞ்சஸ் இருக்குங்கிறதுல வந்தவங்களுக்கு அடியனை பற்றி தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னாலும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்த லெவலுக்கு இந்த அஷ்டமி திதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அஷ்டமி திதியில் பிறந்தவர்களாக இருந்தால் அன்னைக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், குறிப்பாக பைரவருக்கோ ஆஞ்சநேயர் கோயில்கள்லையோ தானங்கள் கொடுத்துட்டு வர்றதும், கர்ப்பகிரகத்தில் நல்ல எண்ணெய் இல்லை அப்படின்னா ஒரு நெய், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கறதும், ஏழை எளிய மக்களுக்கு தானங்கள் லைக் உங்களால் நிறைய உணவு கொடுக்க முடிஞ்சால் அன்னதானம் கொடுக்கலாம், உடை தானம் கொடுக்க முடிஞ்சால் தானங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, ஆப்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு விஷயங்கள் தொடங்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தடுத்துக்கலாம். இப்போது அதே மாதிரி ஜென்ம திதியாக இருந்து அவங்க அஷ்டமியிலேயே பிறந்து அப்போ அந்த மாதிரி திதியில் பிறந்தவங்களாக இருந்தால் தாராளமாக ஒரு லேண்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அதே போல் ஒரு புது விஷயங்களை தொடங்கலாம். இந்த ஜென்ம திதியாக இருக்கிறவங்களுக்கு வழிபாடுகள் யாரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஞ்சநேயரோட வழிபாடும், அதே போல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால பைரவரோட வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கிறது அதி உத்தம பலனை கொடுக்கும். இதுக்கு தாந்திரிக ரீதியான பிரயோகம் என்னென்ன பண்ணிக்கலாம். தாந்திரிக ரீதியான பிரயோகங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா, வெத்தலை எடுத்து 9, 18, 27 இந்த 9 சீரீஸில் அந்த வெத்தலைகளை எடுத்து, அது கிளியாமல் இருந்தால் நல்லது, கிழிஞ்சிருந்தால் தப்பு கிடையாது. அதை எடுத்து தண்ணியில் நல்லா அலம்பிட்டு, இதில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, கொட்டைப்பாக்கு வச்சு, இந்த கொட்டைப்பாக்கை வச்சு இதை நீங்கள் நல்லா சுற்றிட்டு, ஒவ்வொரு இதுலேயும் ஒரு கிராம்பு லவங்கம் கிராம்பை குத்திட்டு, அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு நூல் வச்சு கட்டி, இதை உங்கள் தலையை ஒரு 27 தடவை தலையை சுற்றிட்டு ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் ஒரு துணியில் போட்டுகிட்டே வரலாம். துணியில் போட்டுட்டு இதை நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு, இப்போ 9 எடுத்துருந்தீங்கன்னா 9ஐயும் இந்த மாதிரி நினச்சிட்டு ஆஞ்சநேய ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் சொல்லலாம். இல்லை அப்படின்னா ஸ்ரீராமஜெயம் சொன்னாலே ஆஞ்சநேயர் அந்த இடத்துக்கு வந்துடுவார். இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு, குறிப்பாக அந்த ஆஞ்சநேயருக்கு வரும்பொழுது செந்தூர கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஒரு ஆரஞ்சு கலர் நூல் வச்சுக்கிறதும், ஒரு ஆரஞ்சு கலர் துணி வச்சுக்கிறதும், அந்த துணியில் போட்டுகிட்டே வர்றதும், இந்த 9 இருந்தால் 9 இதை எல்லாத்தையும் சேர்த்து தலையை ஒரு 27 தடவை திருப்பி எல்லாத்தையும் சேர்த்துட்டு திருப்பி எடுத்துட்டு கால்படாத இடத்துல, கண்காணாத இடத்துல கொண்டு போய் அதை போட்டுறதும், இது ஒரு நல்ல ஒரு தாந்திரிக பரிகாரம். இல்லை நான் காலபைரவர் வழிபாடுகள் நான் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க 27 இதை எடுத்துக்கிறது, ஒரு கருப்பு கலர் துணி எடுத்துக்கிறது, இல்லை கரு நீல துணி எடுத்துக்கிறது, அதில் 27 கரு மிளகு எடுத்துகிட்டு அதை உங்கள் தலையை 27 தடவை சுற்றிட்டு இதை அந்த கருப்பு துணியில் போடுறது. அந்த கருப்பு துணியில் போட்டுட்டு அந்த கருப்பு துணியை எடுத்து தலையை 27 தடவை சுற்றிட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், கண்காணாத இடத்துல போய் இதை அப்படியே போட்டு எரிச்சிடுறது. ஒரு பச்சை கற்பூரத்தை போட்டு எரிச்சிட்டு ஓம் காலபைரவாய நம காலபைரவாய நம காலபைரவாய நமன்னு சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காம உங்கள் ஆற்றுக்கு வந்துடுறது. இதுவும் ஒரு தாந்திரிக பிரயோகமாக இருக்கும். இது இல்லாமல் தானங்கள்னு பண்ணணும்னா ஒரு 8 பேர் கணக்குக்கு நீங்கள் தானங்கள் பண்ணுறது அதி உத்தம பலன்களை கொடுக்கும். அஷ்டமி என்பது 8ன்னு பேர்.
அதே மாதிரி இந்த நம்பர் 8க்குன்னு ஒரு பவர் உண்டு. இந்த 8 பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஒரே ஒரு நம்பர், என்னடா அவன் நியூமராலஜி பற்றி பேசுகிறான்லாம் நினைக்காதீங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், சரியா? இதெல்லாம் பற்றி ஏன் நான் எக்ஸிபிட் பண்ணுறதில்ல, பெரிய அளவுக்கு பேசுகிறது இல்லைன்னா, அதுவும் தெரியும். அது ஒரு பெரிய சமுத்திரத்தில் அது சும்மா ஒரு சின்ன ஒரு டேங்க் தாங்கிறதும் தெரியும். அதனால் இதை பற்றி ரொம்ப பில்டப்பாக பேசுகிறதும் இல்லை. ஆனால் நம்பர் 8 ஓட தன்மையே, ஒரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏறுமுகமாக போகக்கூடிய ஒரே நம்பர் 8 தான். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த அஷ்டமி திதியில் 8 பேர் கணக்குக்கு பண்ணுறதும், நல்ல பண வசதி இருக்கிறவங்க அஷ்டமி திதிகளில் போய் ஒரு கோதானம் செய்கிறதும், அது அப்படி நீங்கள் கோதானம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அந்த வெளிநாட்டு பசுவை கொண்டு வந்து புஷ்ஷுன்னு இருக்குங்க அந்த பசு. எங்ககிட்டலாம் மாட்டு பண்ணை இருக்குது, எல்லாமே நாட்டு பசு தான், சரிங்களா? அது பால் கறக்குதோ கறக்கலையோ அதை பற்றி இல்லை. ஆனால் அதுலேருந்து வரக்கூடியதை எடுத்து தான், நம்ம சாணியை எடுத்து தான் நம்ம அது பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு அதை வெரைட்டி பண்ணி வஜ்ர ஹோமம் பண்ணி கணபதி ஹோமம் பண்ணி மகாமிருத்தஞ்சய ஹோமம் பண்ணி பஞ்சகவ்யா பொருள்கள்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி உரங்கள் தயாரிக்கிறோம். எதுக்காக சொல்கிறேன், இந்த நாட்டு பசு, நம்ம டேசி கவுஸ், நாட்டு பசுன்னு சொல்கிறேன்னா அது தமிழக பாரம்பரிய இது மட்டும் நான் சொல்லலை. இந்தியன் டேசி கவுஸுக்கு ஒரு சக்தி இருக்குது. ஆனால் சில மாடுகள், இந்த ஜெர்சி மாடு, நியூசிலாண்ட்லேருந்து வர்ற மாடு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொய்யின்றோம் வெயிலில் போய் நின்றுதுன்னா. அதே நம்ம ஊர் மாடு பார்த்திங்கன்னா இங்கே வெயிலில் அது பாட்டு கிடக்கும். நான் எதுக்கு இந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்கிறேன்னா, அப்படி தானம் செய்கிறவங்களா இருந்தால் நாட்டு பசுவை கொடுங்க, அது ஒரு பெரிய புண்ணியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தானங்கள் செய்கிறதும், அதே மாதிரி உங்கள் குருவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்கிறதும், அதாவது உங்களை படிக்க வச்ச குருவாக இருக்கலாம், உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம், யாராவது ஒருத்தருக்கு போய் ஏதாவது ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்கள மகிழ்விக்கிறதும், அவங்கள சந்தோஷப்படுத்துகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் பொழுது அந்த அஷ்டமி திதி மூலமாக நிறைய விஷயங்கள் ஜெயிக்கலாம். இந்த மாதிரி சூட்சமமான விஷயங்கள்லாம் நம்ம திதியை பற்றியெல்லாம் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் தெளிவாக நானே அடியேனே ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டு அதையும் நீங்கள் அந்த பஞ்சாங்கத்தையும் வாங்கிக்கும் போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி பஞ்சாங்கம் டெய்லி படிக்கிறதுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில், இந்து கல்ச்சரில் அது ஒன்று உண்டு. அதனால் அதையும் நீங்கள் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.